ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகொண்டாவும் காதலிக்கிறதா பல வருஷமா சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. இவங்க ரெண்டு பேரும் கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட்னு 2 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. இந்த 2 படத்திலயுமே இவங்க பேருக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஃபேன்ஸுமே இவங்க 2 பேரும் மறுபடியும் எப்ப ஒன்னா சேர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல நடந்த புஷ்பா 2 சென்னை ஈவென்ட்ல ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டாவை தான் லவ் பண்றேன் அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. கீதா கோவிந்தம் என்ன சொல்றது, ஸ்பெஷல் ஃபிலிம். சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குல லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ அப்படியா? இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆனா விஜய் தேவரகொண்டா இது எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருந்தாரு. இந்த நிலையில விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகாவை தான் லவ் பண்றேன் அப்படிங்கறத இப்ப மறைமுகமா ரிவீல் பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப பலருமே சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. சின்மயோட ஹஸ்பண்ட் ராகுல் ரவீந்திரன் ராஷ்மிகாவை வச்சு தி கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற படத்தை இயக்கி இருக்காரு. இந்த படத்தோட டீசர் நேத்து வெளியாச்சு. இந்த டீசரை விஜய் தேவரகொண்டா தான் லான்ச் பண்ணிருக்காரு. விஜய் தேவரகொண்டா இந்த படத்தோட டீசரை ஷேர் பண்ணி என்ன சொல்லிருக்காருன்னா, தி கேர்ள் ஃபிரெண்ட் டீசரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறேன். டீசர்ல விஷுவல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலா இருக்கேன். என்ன மாதிரி நிறைய நடிகர்களுக்கு ராஷ்மிகா லக்கி சாமா இருந்திருக்காங்க. எங்களோட பல வெற்றி படங்கள்ல இவங்க பங்கு வகிச்சிருக்காங்க. ஒரு நடிகையா, ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு ஸ்டாரா நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஆனா இப்பயுமே நான் இவங்கள 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்காங்க. உன் மேல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற உன்னோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜய் தேவரகொண்டா சொல்லியிருக்காரு. விஜய் தேவரகொண்டாவோட இந்த போஸ்டுக்கு ராஷ்மிகாவும், விஜய் தேவரகொண்டா நீங்க இதை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மூலமா உங்களையும் எல்லாரையுமே பெருமைப்படுத்துவேன்னு நான் நம்புறேன். உங்களோட இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ராஷ்மிகாவும் ரொம்ப எமோஷனலா விஜய் தேவரகொண்டாக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த தி கேர்ள் ஃபிரெண்ட் டீசருக்கும் விஜய் தேவரகொண்டா தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இப்படி இவங்க 2 பேருமே அவங்க காதலிக்கிறத மறைமுகமா அப்பப்போ வெளிப்படுத்திட்டு தான் வராங்க.